என்னடா இருட்டிலே வீடியோ தெரியுதுன்னு பார்க்கிங்களா. அன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே. காலைல எழுந்திரிச்சோடனே அவனை தான் வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன். எழுந்திரிச்சோடனே விஷ் பண்ணிட்டு இருந்தேன், ஹாப்பி பர்த்டே சஞ்சுன்னு. மறுபடியும் படுத்துக்கிட்டான். முன்ன லைட்டு போட்டேன், மறுபடியுமே திரும்பி படுத்துட்டோம். மறுபடியும் ஹாப்பி பர்த்டே சஞ்சு, கை கொடுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். நானே என் பெரிய பையனை விஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் முடிஞ்சதும் நாங்கள் அங்கேருந்து எங்களோட வயக்காட்டுக்கு தான் பூ எடுக்கிறதுக்கு போனோம். பூ எடுத்துகிட்டு விறுவிறுன்னு கிளம்பி 3 பேருமே வந்திருந்தோம். ஏன்னா இன்றைக்கி 3 பேருமே ஸ்கூல் போகலை, 2 பேருமே ஸ்கூல் போகலை. அதனால் சமையல் வேலை லேட்டாகவே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சமையல் பண்ணிவிட்டு அடுத்து பையனை கூப்பிட்டு கோயில் போயிருந்தோம். பக்கத்தில் பிள்ளையார் கோவில், அம்மன் கோயிலெலாம் உண்டு. எப்போவுமே கோயில் போவேன். இப்போலாம் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பூவெல்லாம் வைக்க சொன்னேன். வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தேன். பொங்கல் வச்சுருந்தேன். சட்னியும் வீட்டிலே தான் பண்ணியிருந்தேன். வடை போட டைம் இல்லை, அதனால் ஹஸ்பண்டை கடையிலேருந்தே வாங்கிட்டு வர சொன்னோம். சாப்பிட்டுட்டு உடனே ஆசாத்து நகர் கோயிலுக்கு போகணும். அங்கே திருவிழா. அங்கே மாலை ஒன்று வாங்கி போடுறதேன்னு சாமிக்கு வேண்டியிருந்தேன். 10 வருஷமாக அந்த நேர்த்திக்கடன் இருந்துச்சு. இன்றைக்கி தான் நல்ல நேரம் வந்துச்சு. சரி, பையனோட பிறந்த நாள் வேறு சேர்த்து வாங்கி சாமி போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நெல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுந்தரபாண்டியபுரம் லைனில் தான் போனோம். தென்காசி. நான் எப்போவுமே அந்த லைனில் தான் போவேன். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி, ஏரி, அப்படி குளம் எல்லாமே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்படியே பார்த்துட்டு போகும். ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆசாத்து நகருமே வந்துட்டோம். நல்ல சரியான கூட்டம். என் தம்பி தான் சொல்லியிருந்தான், மதியம் தீர்த்த தண்ணி வரும், நீ அந்த டைம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதே போல் நாங்களும் போனோம். ஆப்போசிட்டில் தீர்த்த தண்ணி வந்துட்டு நாங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி தண்ணி நின்று பார்த்துருந்தோம். வெடி பயங்கரமாக வேறு லெவலில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு தான் எப்போவுமே அங்கே திருவிழானா வெடி பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே வருஷம் நைட்டு தான் போவோம். இந்த வருஷம் என் பையனோட பிறந்த நாள்னாலையும் என் ஹஸ்பண்டுக்கு நைட் டியூட்டினாலையும் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வருஷம் காலையிலே போயிட்டோம். போனால் வரிசை பயங்கரமாக கூட்டம். அப்படியும் லைன்லேயே தான் நின்று போய்கிட்டே இருந்தோம். லைனில் நின்னதுமே தெரியலை. நல்லா சாமி ஆடினது, அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போயாச்சு. போயிட்டு நல்லா சாமியும் மனசார கும்பிட்டு நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. தள்ளவுள்ள நெருக்கவுள்ள நல்லா நின்று பார்த்துட்டு அப்படியே தென்காசி வந்தால் கோபுரவாசல் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் மாலை இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு தைப்பூசத்துக்காக நான் மாலை போடுறதா முருகன் கோயிலுக்கு வேண்டியிருந்தேன். அதனால் மாலையுமே வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்துட்டோம். வந்தால் நேராக வந்தால் சாம்பூரோட கரை. எப்போவுமே அங்கே கோயிலுக்கு போவேன். தென்னகத்தின் காசின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில். அதனால் நான் அங்கே போயிட்டு நான் போடக்கூடிய மாலையுமே வச்சு கும்பிடணும்னு சொல்லி நான் இது பண்ணியிருந்தேன். அதனால் சிவன் பக்கத்தில் நானே இது பண்ணி கழுகிட்டு சிவன் பக்கத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு